மாரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வேற யாருமே கிடையாது. இப்ப ஹீரோ சந்திச்சு இருக்காங்கல்ல, அந்த தாத்தா பாட்டி தான் ஹீரோவோட தாத்தா பாட்டி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திருப்பாங்க. ஹீரோவோட அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் லண்டன்ல வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கதான் வந்து ஹீரோ பொறந்தது, வளர்ந்தது எல்லாமே இருந்திருக்கும். அது வந்து நாம சாவறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறதாகவும் அவங்களை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ கல்யாணம் பண்ண தான் பொண்ணுக்கு கூட்டிட்டு வந்து இந்த இடத்த பார்த்திருக்கான். அப்படி பார்த்துட்டு அவங்க கிட்ட எதுவுமே பேசாம ஹீரோ கிளம்பி போகும்போது மர்மமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்னென்ன கண்டுபிடிக்கணும் சொல்லித்தான் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க பேர் வந்து ஐரின். யாரு? பீட்டரோட அம்மா என்ன பண்றாங்க, ஹீரோன் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஐரினுக்கு பின்னாடி கண்ணு மாதிரி ஒரு உருவத்தை ஹீரோன் பாக்குறாங்க. என்ன சோத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இதுதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கடவுளா. இந்த கடவுள் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் ஒரு நல்ல கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கூட உயிரோடு கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த கிராமத்துல பேசிட்டு இருப்பாங்க. டக்குனு பீட்டர் என்ன பண்றான், உயிரோட அம்மாவை திட்டி வீட்டு அங்க போன கருத்தது உங்களை பற்றி இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலே இறந்து உயிரோட அந்த பாட்டியம்மா என்ன ஒரு முட்டையை கொடுத்தா அந்த முட்டையை கொடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்து அப்படின்னு கீழே உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது எப்படி முடியும், முடியவே முடியாது சொல்றப்ப என்னால முடியும், என் சக்தியால முடியும், சக்தி கொண்டு வர முடியும். வளர்ந்து போன ஒரு கையிலிருந்து ஒரு வீரன் என்கிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரமாணத்தை இருக்கும்போது அந்த முட்டு சந்தில அந்த கரிகால எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பக்கா பக்கத்துல பப்ளிக்கா போயிட்டாங்க. வீட்டுக்கு போன கருத்தது கீரனுக்கு வந்து பார்த்தா தாத்தா பாட்டிக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம்ல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த கீரனை கேட்க சொல்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதுசா கல்யாணமான ஜோடியை கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள விட்டோம். இதுக்கு என்னன்னா 24 மணி நேரம் இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. அது இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இப்படி இருக்கும்போதுதான் கீரனுக்கு அன்னதானம் போறாங்க, சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுக்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. யாரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இந்த மாதிரி நடக்க முடியாது. ரொம்ப இறந்து போற சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணுமே புரியும். என்ன ஜூலை மாசம் தான் அந்த கிராமத்துக்கு உடனே முடியாம போன வருஷம் ஜூலை மாசம் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை இறந்து போயிருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த தாய்க்கிழவை பாக்குறதுக்காக ஹீரோயின் போறாங்க. அங்க போன எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, என் புருஷனோட அத்தை என்கிட்ட இருக்கு, வாய்ப்பே இருக்காங்க, உறவு ஏதாச்சும் பண்ண முடியும், என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் கிட்ட சொல்ல ஹீரன் வந்து அதுக்கு வழியே கிடையாது அப்படின்றாங்க. ஒரே ஒரு வழி இருக்கு, இறந்து போன மூலமா கேட்டி விட முடியும், ஏன் ஓ மேல கூட என்னால கேட்டி போட முடியும், ஆனா அதுக்கு ஒரு 3 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கிறாங்க. அந்த ஹீரனை குடிக்க சொல்லிட்டு அது மூலமா இருக்கும்போதுதான் 2 நாள் கிட்டத்தட்ட போயிட்டு ஹீரன் வந்து வீட்டுக்கு போகும்போது பீட்டர் ஸ்கூல் விட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. அவனை கூட்டிட்டு எங்க போறாங்கன்னா அந்த மலை இருக்கு தெரியுமா, அந்த மலை மேல ஒரு வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டுக்கு கிட்ட கேட்கறாங்க, அவன் உனக்கு ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி தான் உனக்கு உயிரோட கொண்டு வந்தான்னு சொன்னாங்களே, அப்படிலாம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க என்ன பேசிப்பாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பறி கொடுத்த உயிரோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புரிஞ்சு போச்சு, ரத்த சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க பலி கொடுக்கணும். அந்த கருப்புரைக்கு போட அந்த அப்படியே சொல்லியிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரத்த சொந்தம் தானே, அதனாலதான் பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதனால சொல்ல அவனுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டான்ஸ் ஆனா அப்படியே வீட்டுக்குள்ள போன கருத்தது வீட்டோட அப்பா என்ன பண்றாங்க, அந்த திட்டிட்டு இருக்காங்க. யாருனே தெரியல, முன்ன பின்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அடுத்து இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. உண்மையிலே வீடு கொடுத்த
திறந்து ரேப்ரி கார்டு எல்லாமே வீணா போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த ஃபேமிலி தான். இதுக்கு ஏதாச்சும் படம் சொல்லிட்டு பேக் போறாங்க. குடும்பத்தோட உட்காந்து ஹாப்பியா சாப்பிட்டு இருக்க அந்த பெரியவரை போட்டு தரணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல ரசத்தை வச்சு அது கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த காஃபி குடிக்க போகும்போது ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு, நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்றதுக்காக நல்லா இருக்க மனுஷனை போட்டு தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து சிங்கில போட்டு போது டக்குனு அந்த பாட்டியம்மா கேட்கறாங்க, அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது நிக்கிறேன்னு கேட்கறாங்க. 7 நேரம் நீங்க பிக்ஸ வந்து பறி கொடுத்தீங்க, பிக்ஸ் வந்து உங்க பேரண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு புதுசா காட்டுறாங்க. அதாவது ஹீரோ வந்து போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனோட ஊருக்கு லண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கேட்கறாங்க, எப்படி அந்த தாத்தா பாட்டி ஏன்னா அவங்க கவலைப்படாங்க, அது பத்தி நான் அவங்க கூட இருக்கேன், கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பேன் அப்படி खड़ा